அன்பு மாணவ கண்மணிகளுக்கு வணக்கம். இயல் 3 12ஆம் வகுப்பு பாடத்தில் இயல் 3 விருந்தினர் இல்லம். இது எழுதினது யாருன்னா ஜலாலுத்தீன் ரூமி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்களை பற்றின ஒரு குறிப்பை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஜலாலுத்தீன் ரூமி அப்படிங்கிறவங்க ஆப்கானிஸ்தான் நாட்டில் பிறந்தவங்க. பாரசீகத்தினுடைய மிக சிறந்த கவிஞர்களில் ஒருத்தராக இவங்க இருக்கிறாங்க. சூபி தத்துவம், இந்த சூபி தத்துவம்னா இஸ்லாமிய மத பிரிவுகள் வேறு வேறு இருக்கிறதுல இந்த சூபி அப்படிங்கிறது ஒரு வகையான இஸ்லாமிய மத பிரிவை சார்ந்தது. அது சார்ந்த படைப்பான மஸ்னவி அப்படிங்கிறத எழுதினவங்க. இந்த மஸ்னவி அப்படிங்கிற நூலில் 25,600 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. மஸ்னவி அப்படின்னா அதுக்கு பொருள் என்னென்னா ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு. ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்புக்கு பேர் தான் என்னென்னா மஸ்னவி. அதே மாதிரி இவங்க நம்ம ஜலாலுத்தீன் ரூமி அப்படிங்கிறவங்க எழுதின இன்னொரு நூல் திவான்-இ ஷம்ஸ்-இ தப்ரிஷி அப்படிங்கிற ஒரு நூலையும் இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடப்பகுதி நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்று இருக்கு இல்லையா, இவங்க பாரசீக கவிஞர்னு பார்த்தோம். அப்போ இவருடைய கவிதைகள் எல்லாமே பாரசீக மொழியில் இடம்பெற்று இருக்கும். அப்படி இருக்கிற அந்த கவிதையை அதில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து கோல்மன் பாக்ஸ் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஆனால் இப்போ நமக்கு தமிழில் கவிதை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தமிழில் மொழிபெயர்த்தது என்ன பேரில் மொழிபெயர்த்துருக்காங்க பாருங்கள். தாகம் கொண்ட மீனொன்று அப்படிங்கிற தலைப்பில் என் சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அதில் உள்ள ஒரு பாடல் நமக்கு இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒரு நாள் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நாள் எல்லாமே நமக்கு தேவையானது நல்லது மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இது என்ன அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் வேண்டியது வேண்டாதது எல்லாமே நடக்கும். நம்ம விரும்புகிறது மட்டும்தான் நடக்குமானா அதுவும் கிடையாது. நம்ம விரும்புகிறதும் நடக்கும், நம்ம விரும்பாமலும் நம்மளை சில என்ன செஞ்சிடும் சேர்ந்துடும். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எதையுமே இது நடக்கும் இது நடக்காதுன்னு நம்மளால் முன்னாடியே முடிவு பண்ணி நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது எதுவாக இருந்தாலும் நல்லவற்றை கற்றுக்கொள்ளும் பண்பாடு நம்மிடம் வளர வேண்டும். எந்த மொழியில் இருந்தாலும் நல்ல இலக்கியங்கள் இந்த பண்பாட்டை வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. இவங்க ஜலாலுத்தீன் ரூமி சொல்லக்கூடிய இந்த பாடல் பகுதி இந்த மனித இருப்பு இவங்க சொல்கிறது என்னென்னா விருந்தினர் இல்லம். விருந்து அப்படின்னாலே புதுமை, விருந்துனாலே புதுமை. ஆனால் நம்ம இப்போ அந்த விருந்து அப்படிங்கிற சொல்ல நம்ம நல்லா தெரிஞ்ச உறவினர் வீட்டுக்கு செல்றத விருந்துன்னு சொல்கிறோம். ஆனால் சங்க இலக்கியங்கள் எல்லாமே விருந்து அப்படின்னாலே புதுமை அப்படின்னு தொல்காப்பியமே என்ன செஞ்சுருக்கு, சொல்லியிருக்கு. முன்பின் தெரியாதவர்களோடு பழகிறது அதுதான் புதுமையான விஷயம் அப்படின்னு. அப்போ புதிதாக ஒரு இடத்துக்கு நம்ம போகிறது, அந்த இடத்துல போய் நம்ம ரொம்ப நாள் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு கூட நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளாக விருந்தினராக சென்றாலும் எங்கே சென்றாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் தான். அதே மாதிரி தான் நம்முடைய மனித இறப்பு, நாம் இந்த உலகில் பிறந்திருக்கக்கூடிய இந்த பிறப்பு ஒரு விருந்தினர் இல்லம் போல தான். நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்ச நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் நமக்குன்னு குறிக்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை என்று முடியும் அப்படின்னு தெரியாது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நம்ம இருந்துட்டு போகிற ஒரு விருந்தாளி வீடு தான் இது. ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவு. இன்றைக்கி படுத்துட்டு காலையில் எந்திக்கிறது நமக்கு தெரியாத ஒன்று. அப்படி நமக்கு ஒரு நாள் கிடச்சிருக்கு அப்படின்னா அது புதிதாக ஒரு வரவாக நமக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம அதை என்ன செஞ்சுக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அல்லது ஒவ்வொரு வேளையும் என்னெல்லாம் நடக்கும்னு பாருங்கள். ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் இருக்கும். சற்று மனச்சோர்வு,
சிறிது அற்பத்தனம். அடுத்து நொடி பொழுதே ஆன விழிப்புணர்வு. இதெல்லாம் எதிர்பார்க்காம இருக்கிற விருந்தாளிகளாக அவ்வப்போது நமக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துட்டும் போயிட்டும் இருக்கும். இப்போ இதை ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வீட்டுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் மாமாவோ அத்தையோ யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே ஏற்படக்கூடிய ஆனந்தம். அடுத்து பார்த்தோன்னா, அவங்க ஏற்கனவே முன்னாடி வந்திருந்தப்போ சொல்லிட்டு போயிருப்பாங்க, உனக்கு இந்த சட்டை வாங்கிட்டு வரேன், இல்லை இந்த பேனா வாங்கிட்டு வரேன். அப்போ நீ கேட்டிருப்பேன், இந்த பேனா வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா அப்படின்னு நீ எதிர்பார்ப்போடு இருப்பேன். ஆனால் அவர் சொல்லும்போது மாமா சொல்லியிருப்பார், தம்பி இந்த ட்ரிப்பு நான் அந்த பேனாவை வாங்கிட்டு வர மறந்துட்டேன், அடுத்த முறை நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லும்போது உன்னுடைய எதிர்பார்ப்பு, நீ மாமாவை பார்த்த உடனே ஆனந்தம் அடைஞ்ச, மாமா பேனா வாங்கிட்டு வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து அவர் வாங்கிட்டு வரலன்னு ஒரு மனச்சோர்வு. ஐயோ நான் ரொம்ப ஆசையாக இருந்தேனே மாமா வாங்கிட்டு வரலையே அப்படின்னு ஒரு சின்ன மனச்சோர்வு வரும். அதுக்கப்புறம் நினைப்பேன், இந்த மாமா உண்மையில் இப்போ நம்ம மேலே இந்த மாமாவுக்கு பாசமே இல்லையோ அப்படின்னு சொல்லி ஒரு அற்பத்தனமான ஒரு சிந்தனை வரும். அந்த சிந்தனை வரும்போதே மாமா இன்னொன்று உனக்கு பிடிச்ச ஒரு தின்பண்டமோ ஏதோ ஒரு பொருளை எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு உடனே, இல்லை நம்ம மாமாவை தப்பாக நினச்சிட்டோம், நம்ம மாமா எப்போதுமே நம்ம மேலே பாசமாக தான் இருக்கார் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுறது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா, நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அப்படி ஒரு பள்ளம் இருக்கும், நம்ம பார்க்காம அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பள்ளத்தை பார்த்தோன்னே திடீர்னு உடனே அதை விலகி நம்ம போவோம். அதுதான் நொடி பொழுதில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன விழிப்புணர்வு. இதெல்லாம் அப்பப்போ நமக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுடைய மனது இந்த குரங்கு மனம் போன்று அது அங்கும் இங்கும் மலைப்பாய்ந்து கொண்டு அங்கே போகும் இங்கே போகும், எங்கே வேணாலும் சுத்தம். ஒரு படத்தில் யாராவது ஒருத்தரை பார்த்துட்டோம்னா நம்மளும் அது மாதிரி ஆயிடுவோம், நமக்கும் அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம், கற்பனைகள் கற்றுக்கொண்டே இருப்போம். இந்த மாதிரி இந்த ஆனந்தம், மனச்சோர்வு, அற்பத்தனம், விழிப்புணர்வு இது எல்லாம் எதிர்பாராத விருந்தாளிகளாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணுமா, வரவேற்று விருந்தோம்பு அதை உபசரிக்க வேண்டும். இதெல்லாம் துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து எல்லாமே கஷ்டம், கவலை, கண்ணீர்னு சொல்லி அது எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்து நம்முடைய வீட்டை, உனது வீட்டை துப்புரவாக அப்படியே வெறுமைப்படுத்துகிற மாதிரி, உனக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம் அது எல்லாத்தையும் அப்படி நீக்கி போடுற மாதிரி வீட்டை துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போது ஒவ்வொரு விருந்தினரையும் அவங்க எவ்வளோதான் துன்பம் தந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சரி தான் அவங்கள கௌரவமாக நடத்தணுமா. ஏன்னா இதனால், இந்த செய்கைகள்னால, இந்த வருத்தத்தினால, இந்த துக்கத்தினால உனக்கு என்ன செய்யும், புதியதோர் உவகை வரும். புதியதோர் உவகைக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்தும். எப்போவுமே சொல்லுவாங்க புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு ஒரு கஷ்டமான சூழல், நமக்கு பிரியமில்லாத ஒரு செயல் நடக்கு அப்படின்னா பின்னாடி நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு அர்த்தம். அதனால பின்னாடி வரக்கூடிய உவகைக்காக அவை நம்மளை தூசி தட்டி தயார்படுத்தக்கூடும். அதனால் இந்த 4 எதிர்பாராத விருந்தாளிகளாக வர்றது எல்லாத்தையும் என்ன செய்யணும், இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும். அடுத்து வக்ரம். வக்ரம்னா நம்மளுடைய புத்தியிலிருந்து அப்படியே மாறி போகிறது. யாரையாவது ஒருத்தரை என்ன செய்கிறது, தாக்குற மாதிரியான சிந்தனை. இப்போ மாணவர்களே ஒருத்தர் விளையாடிட்டு இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா அவன் ஒருத்தரை தாக்கி, இல்லை ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்ன செய்கிறது, அந்த பேனாவுடைய இங்கை ஊற்றியோ அல்லது ஒருத்தர் சட்டையில் 4 இலையை கோர்த்து வச்சோ இப்படி ஒரு மாதிரியான அவனை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை செஞ்சு மகிழ்ச்சி அடைவான். அதனால் அவன் கஷ்டப்படுவான் அப்படிங்கிற சிந்தனை கூட இல்லாமல் இந்த மாதிரியான செயல்களை செஞ்சு மகிழ்ச்சி அடைவான். இப்போ இவனுக்கு இவன் இந்த இலை சொருகிறது இந்த மாதிரி வேலைகளை அவனோட ட்ரெஸ்ஸில் பண்ணுறதோ இல்லை தலையில் போட்டு வைக்கிறதோ அப்படி பண்ணும்போது அந்த மாணவன் அதை தெரிஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒரு அவமானமாக இருக்கும். அடுத்து இது பார்த்தோன்னா வஞ்சனை, தீய எண்ணம், அடுத்தவனை என்ன செய்யணும், அவனுக்கு அவனை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நடக்கிற அந்த இதெல்லாம் நம்மளை சுற்றி நடக்கும்போது இதை போய் என்ன செய்யணுமா, வாசலுக்கே போய் வாங்க எனக்கு தேவையில்லாத சிந்தனை உள்ளவன் வரானா, அவமானப்படுத்துகிறானா, வஞ்சனை உள்ள எண்ணம் இருக்கா, எல்லாரும் வாங்க அப்படின்னு இன்முகத்தோடு வரவேற்கணும்.
எதுக்குன்னா, வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து. இங்கே வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரிதான், நன்றி செலுத்தணுமா. காரணம் என்னன்னு பாருங்கள். ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள். வரக்கூடிய அத்தனையும் இந்த வஞ்சனை, வக்கிரம், அவமானம், ஆனந்தம், மனச்சோர்வு, அற்பத்தனம்னு இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுமே நமக்கு ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறது. அப்போ யாரோ ஒருத்தவங்க, இப்போ இந்த அவமானப்பட்ட பையன் இந்த இலையை போடுறது, இல்லைன்னா சட்டையை கிழிச்சு விடுறது, இந்த மாதிரி வேலையை செய்கிற ஒரு பையன், அந்த வலியை அனுபவிக்கிற அந்த பையன், அப்போ எனக்கு இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு இந்த வலி இருக்குது, அப்போ நான் யாருக்கும் இந்த கஷ்டத்தை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை அவனுக்குள்ளே வரும். அப்போது ஒரு செயல் நமக்கு நடக்குதுன்னா அந்த செயல் மூலமாக நாம் இதை பிறருக்கு செய்யக்கூடாது, எனக்கு இது வலிச்சுது, பிறருக்கு நான் வலிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மனித குணம். இப்படி நினச்சி நம்ம நினச்சினோம் அனுபவ ரீதியாக நம்மை மாற்ற வேண்டும். அதனால் அது நமக்கு ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறது. ரொம்ப தூரத்துக்கு அப்பால் இருந்து வரக்கூடிய அத்தனையும் அனுபவமாக ஏற்று வாழ்க்கையை படிப்பினையாக ஏற்று நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற கருத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஜலாலுத்தீன் ரூமி சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு பாடல் எதிர்பாராத விருந்தாளிகள் அப்படிங்கிற ஒரு 2 மதிப்பெண் வினா இருக்குது. அதில் நம்ம எழுதுறது ஆனந்தம், மனச்சோர்வு, அற்பத்தனம், விழிப்புணர்வு, இது 4ஐயும் எதிர்பாராத விருந்தாளிகளாக ஜலாலுத்தீன் ரூமி குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறம் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து. இடம் சுற்றி பொருள் விளக்குக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. முதல்ல இடம் எழுதணும். என்னது, ஜலாலுத்தீன் ரூமி எழுதிய என் சத்தியமூர்த்தி அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட தாகம் கொண்ட மீன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருந்த கவிதை, இடம்பெற்றுள்ள கவிதை. அப்புறம் அதுக்கு பொருள் எழுதணும். பொருள் எழுதிட்டு அதுக்கப்புறம் விளக்கம் எழுதி இந்த வினா எழுதினா நமக்கு 4 மதிப்பெண் என்ன செய்யப்படும், வழங்கப்படும். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.